அன்பான சென்டமேப் மாணவர்களுக்கு எனது பாசமான வணக்கங்கள். இந்த பாட்காஸ்ட் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்கிறேன். நார்மலாக எல்லாருக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு கொஷின் இருக்கும். என்னன்னா, இப்போ படிக்கிறதுல நிறைய டைப் இருப்பீங்க. இப்போதான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சில பேர் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவாங்க. சில பேர் 2-3 அட்டம்ப்ட் எடுத்துப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்வி இருக்கும். என்னன்னா, சில சமயம் இப்போ ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போதான் நான் உள்ள வந்திருக்கேன். அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்னன்னா, நம்மளால உட்கார்ந்த உடனே நம்ம ஒரு 1 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னு நினைச்சு உட்காருவோம். நம்மளால 10 நிமிஷம் கூட படிக்க முடியாது. சில சமயம் 3 மணி நேரம் படிக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் பூரா டைம் இருக்குன்னு நினைப்போம். எப்படி டைம் போச்சுன்னே தெரியாது. டைம் போயிடும். அது மாதிரி ஏன் நம்மளால படிக்க முடியல? உதாரணமா என்னால ஏன் நான் நினைச்சது மாரி படிக்க முடியல? நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம். இத்தனை மணி நேரம் படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளால படிக்க முடியாது. அதுபோல ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா, அவங்க உடனே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம உட்கார்ந்தோம் படிப்போம், மார்க் வாங்கிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால முதல்ல படிக்கவே உட்கார முடியாது. நாள் முழுவதும் வேஸ்ட்டா போயிடும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். நம்ம ஒண்ணு ஒண்ணா அது எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த மாதிரியான தொடர்புகள் மூலமா நான் உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண போறது, அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்கள். அதுபோல யுனிவர்சிட்டி தேர்வுக்கும் இது பொருந்தும். இது படிப்புங்கிறது எல்லாத்துக்குமே உள்ளதுதான். பேட்டர்ன் அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டைல்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அப்போ என்னால ஏன் படிக்க முடியல? நான் நினைச்சது மாரி படிக்க முடியல. நினைச்ச அளவு படிக்க முடியல. நினைச்ச அளவு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது சின்ன சின்ன பிட்ஸா நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். படிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாரி டக்குனு உட்கார்ந்தோம் படிச்சோம் அப்படின்னு படிக்க முடியாது. உதாரணமா ஒரு ஜிம்முக்கு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே நாள்ல அவங்களால 1 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலா ஜிம்முக்கு போக சொன்னா சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் ஒரு 5 நட செய்யுங்க, 10 நட செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்கள அதுலேருந்து விட்டுருவாங்க. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அவங்களுக்கு பாடி பெயின் வரும். இந்த மாரிலாம் சில பிரச்சனைகள் வரும். ஸோ படிக்கிறதுங்கிறதும் அப்படிதான். அதாவது எப்படி பிசிக்கலா ஒரு விஷயத்த திடீர்னு நான் 1 மணி நேரம் நீஞ்சு போகணும். இல்ல கன்டினியூஸா நான் 20 நிமிஷம் ஓடணும், ஜாகிங் போணும், 1 மணி நேரம் ஜாகிங் போணுங்கிறது எப்படி முடியாதோ, அதே மாதிரி தொடர்ந்து பழக்கம் இல்லாம ரொம்ப நேரம் உட்கார்ந்து படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் நீச்சல் இதோட கம்பேர் பண்றப்போ படிக்கிறது ஈஸி தான். பட் நம்ம இது மனசும் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால மனசையும் நம்ம ட்ரெயின் பண்ணாம, நம்மள சைக்காலஜிக்கலா கண்டிஷன் பண்ணாம, நம்ம உடம்ப பிசிக்கலா கண்டிஷன் பண்ணாம, ஒரு இடத்துல உட்கார்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத நம்ம ஒரு அடிப்படையில புரிஞ்சுக்கணும். படிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. 2வது தேர்வுக்கு தயார் செய்றது, தேர்வுக்காக படிக்கிறதுங்கிறது ஒரு கலை. இட் இஸ் அன் ஆர்ட். நம்மள எல்லா விஷயத்திலயும் நம்மள அதுக்கேத்த மாரி நம்ம டியூன் பண்ணிக்கணும். இன்னும் சொல்லப்போனா, ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து படிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்துல சொல்லுவேன். இப்ப நான் பரீட்சை எழுதுற வயத்த நான் தாண்டிட்டேன். இப்போ திடீர்னு நீங்க பரீட்சை எழுதணும், உங்களுக்கு நாங்க டெஸ்ட் வைக்கிறோம், நீங்க ஒரு கடினமான டெஸ்ட்ட எழுதணும் அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ் நாவல் எடுத்துப்பேன். ஆர் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் நாவல எடுத்துட்டு, எனக்கு எது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கோ அந்த முதல்ல நான் உட்காரணும். இன்னும் சொல்லப்போனா, உட்காருவது ஒரு கலை. படிக்க உட்கார்றதுங்கிறது ஒரு கலை. ஒரு இடத்துல அமைதியா, நிதானமா, ரிலாக்ஸ்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் காற்றோட்டம் உள்ள, வெளிச்சம் உள்ள ஒரு இடத்துல லைட்டிங் நமக்கு நம்ம எதை படிக்கிறோமோ அதுல லைட் விழுவணும். நம்ம முகத்துல லைட் அடிக்கிற மாதிரி உட்காரக்கூடாது. அதுபோல காத்து இருக்கணும். ஆனா நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடமா நம்ம தேர்ந்தெடுத்து, ஒரு இடத்துல நம்ம முதல்ல அமைதியா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அமைதியா உட்காரணும். இன்னும் சொல்லப்போனா, அந்த இருக்கை இருக்கு இல்லையா? நீங்க உட்கார்ற இருக்கை, அது ஒரு டேபிள் சேரா இருந்தா நல்லது. டேபிள் சேர்லயும் அந்த சேர் இந்த எஸ் டைப் சேரா இருக்கணும். அதாவது ஒரு ஒரு ஆஃபீஸ் லைக் திங்கா இருக்கணும். நீங்க ரொம்ப சாஞ்சு உட்கார்ந்துக்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா, உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உடம்பு நம்ம ரிலாக்ஸ் பண்ற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கும். பட் கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துக்கணும். இன்னொன்னு படிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு விறகடுப்புல சமைக்கிறது மாதிரி. எடுத்த உடனே உங்களுக்கு அப்படியே தீப்பிடிச்சு திகு திகுன்னு எரிஞ்சிராது. நம்ம ஆசை அப்படிதான் நினைப்போம். நம்ம உட்காரணும், எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும், அப்புறம் டெஸ்ட் எழுதணும், உடனே வேலைக்கு போகணுங்கிற கனவெல்லாம் நமக்கு இருக்கும். ஆனா முதல்ல ஒரு இடத்துல நீங்க அமைதியா உட்கார்ந்து இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்க முதல்ல மெட்டீரியல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கையில வச்சுக்கணும். அப்புறம் இந்த விறகு நல்லா புடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நமக்கு வேலை கம்மி. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெட்டீரியல்ஸ நம்ம அதுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்படி விறக தள்ளி தள்ளி வைக்கிறோமோ, அது மாரி மெட்டீரியல்ஸ் நம்ம இது பண்ணிட்டு இருக்கணும். இன்னொன்னு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நேரம் படிக்கணும்னா, அதுக்கு நீண்ட நேரம் போராடணும்.
அதாவது ஒரு உதாரணமா நீங்க ஒரு 3 மணி நேரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. 3 மணி நேரங்கிறது பெரிய விஷயம். அது ஒரு நிச்சயமா ஒரு பெரிய விஷயம். ஒரு 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு நாளைக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு 3 மணி நேரம் நம்ம சாயந்தரம் படிக்கணும். உதாரணமா ஒரு 6 மணிலேருந்து 9 மணி அந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி அட் அ டைம்ல 3 மணி நேரம் படிக்கிறதுங்கிறது நிச்சயமா கஷ்டம். ஏன்னா உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வருவாங்க, இல்ல நீங்க எங்கேயாவது வெளியில போற மாதிரி இருக்கும். உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. இதெல்லாம் நியாயமான தொந்தரவுகள். இதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, காலையில 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் நமக்கு இருக்கு. சாதாரணமா ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு மாணவன் வச்சுப்போம். அப்போ டேபிள் டைம்ங்கிறது தான் இதுல கணக்கு. படிக்கிறதுங்கிறது 3 மணி நேரங்கிறது 3 மணி நேரம் உட்கார்றப்ப நீங்க டைம் என்டர் பண்ணிட்டு உட்காரணும். திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறீங்க, 1 மணி நேரம் படிக்கிறீங்க, திருப்பி உங்களுக்கு பிரேக் கிடைக்குதுன்னா டைமை க்ளோஸ் பண்ணணும். அப்போ 1 மணி நேரம் தான் நீங்க படிச்சிருக்கீங்க. மறுபடியும் மத்தியானமா 1 மணி நேரம் உட்காருங்கன்னா மறுபடியும் என்டர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க 3 மணி நேரம் குவாலிட்டி ஒர்க்கா நீங்க படிச்சாதான் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி படிக்க உட்கார்றது ஒரு கஷ்டம். அப்புறம் அதை ரீடைன் பண்றது ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் குவாலிட்டி ரீடிங் ஒரு கஷ்டம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புக்கை ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. புக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறதோ, படிக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதோ, இல்லை புத்தகத்தை சுற்றி பரப்பி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் நம்மளுடைய வெற்றியாக நம்ம நினைக்க முடியாது. ஏனென்றால் நம்மளுடைய முழுமையான வெற்றி எங்கே நிறைவு பெறுது? எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் நிறைவு பெறுது. நமக்கே தெரியும் நல்லா படித்தோம், சில நாளில் நமக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு நல்லா படித்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் காலையிலிருந்தே உங்கள் மனசை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து நீங்கள் கண்டிஷன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இன்னைக்கு பூரா படிக்கணும், எனக்கு வேற எது இல்லை, என்னுடைய ஒரே வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான ஒரு வழியாக நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் ஆட்டோ சஜஷன். நம்மளோட சக்ஸஸ் டெக்னிக்ஸ் இந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ சஜஷன் ஒரு இதை யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா இப்போது உதாரணமாக வந்து இந்த நாமளே அட்வைஸ் பண்ணிக்கிறது. இந்த ஒரு 10 நாள் படிடா, இன்னொரு 1 மாதம் படிடா, இந்த 1 வருஷம் கஷ்டப்படுறா, அதுக்கப்புறம் உன் லைஃப் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே பண்ணிக்கணும். உதாரணமா ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு மாதம் இருக்குன்னா, அந்த 1 மாதம் வேற எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாம, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, 1 மாதம் நான் பிஸி, எதுக்கும் வரமாட்டேன், நான் உட்காந்து படிக்க போறேன் அப்படிங்கிறது மாதிரி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய நம்ம பண்ண முடியும். டாக்டர் கலைஞர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீண்ட தூரம் ஓடினால்தான் நீண்ட தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு லாங் ஜம்ப் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு ஃபோர்ஸ் பிக்கப் பண்ணி ஸ்பீட் எடுத்து அதுக்கப்புறமா ஜம்ப் பண்ணாதான் அவங்க நீண்ட தூரம் தாண்ட முடியும். அதுபோல போட்டித் தேர்வுகளுக்கான பரீட்சை அனௌன்ஸ் பண்ண பிறகு நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத போல ஒரு மிகப்பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா போட்டித் தேர்வு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் படிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து 3 மாசம் தான் உங்களுக்கு டைம் இருக்கும், சில சமயம் 2 மாசம் தான் டைம் இருக்கும். ஸோ எவ்வளவு கம்மியா டைம் இருந்தாலும் நீங்க எல்லாத்தையும் பல முறை ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போற மாதிரி உங்களுடைய திட்டத்தை நீங்க வச்சுக்கணும். நிறைய பேர் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு வந்து என்ன நோட்ஸ் வாங்கலாம்னு கேட்பாங்க. நமக்கு நகைச்சுவையா இருக்கும், அவன் படிச்சு முடிச்சுட்டான், இவன் இப்பதான் நோட்ஸ் வாங்குறாங்கிறது மாதிரி. அது போல ரொம்ப நேரம் படிக்கிறதுல இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்ட். ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு இருக்கப்ப நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. உதாரணமாக ஒரு மேத்ஸ் படிக்கிறீங்கன்னா டயர்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி படிங்க. ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப டயர்ட் ஆகிட்டிங்கன்னா தமிழ் படிங்க. தமிழ் படிக்கிறப்ப டயர்ட் ஆகிட்டிங்கன்னா சயின்ஸுக்கு போங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை கடைசியாக வச்சுங்க. இல்லை உங்களுக்கு பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு பேர்னிங் சென்சேஷன் படிக்கணுங்கிற ஒரு முழு ஃபோக்கஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்டை படிங்க. அதுபோல் வந்து இது ஒரு ஜாலியாக எடுத்துக்கணும். அது நம்ம விளையாட்டு அந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, கஷ்டப்பட்டுக்கிட்டு படிக்கக்கூடாது, ஒரு மாதிரி இஷ்டப்பட்டு படிக்கணும். இது ஒரு சந்தோஷம், படிக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம இது ஒரு தவம் பண்ற மாதிரி. தவம் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு வரம் கிடைக்கும். ஆண்டவன் நமக்கு ஒரு வரத்தை கொடுக்குறான். அதுபோல இந்த தவத்துல என்ன கிடைக்கும்னா நம்ம வாழ்க்கைக்கான ஒரு வேலை கிடைக்கும். வாழ்க்கைக்கான வேலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் ஒரு வரம் தான். உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய உணவு, உறைவிடம், உடை போன்ற அத்தியாவசிய தேவைகள் வந்து உங்களுக்கு நல்லாயிடுது. இன்னும் நீங்க பெரிய விஷயம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராவோ குரூப் 1 ஆஃபீஸராவோ போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை மட்டும் மாறவில்லை, உங்களுடைய தலைமுறையின் வாழ்க்கையும் மாறுகிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு இடத்துல நம்ம படிக்கணும்னு சொன்னா நீங்க கம்பல்சரி ஒரு இடத்துல நீங்க உட்காரணும். உங்களோட மனநிலை படிப்பதற்கு அமைதியா இருக்கணும். பொழுதுபோக்கு மனம் நாடக்கூடாது. படிக்கிறது தான் பொழுதுபோக்கு. ஏன்னா பொழுதுபோக்குக்காக நம்ம அலையக்கூடாது, பொழுது போயிடக்கூடாதுன்னு கவலைப்படணும். நம்மளோட கவலை எல்லாம் என்ன? இந்த 3 மணி நேர பொழுதை நாம் எப்படி நாம வந்து பயனுள்ளதாக மாற்ற போகிறோம்,
அதில் தான் இருக்கணும். அதுபோல் படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டைம் டேபிள் வச்சுங்க. டைம் டேபிள்னா என்னென்னா, நான் வந்து எக்ஸாமுக்கு சப்ஜெக்ட் டைம் டேபிள் சொல்லலை. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் படிக்க போகிறீங்கிற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்தோன்னே கண்ணாமனா நான் 5 மணி நேரம் படிக்கிறேன், 6 மணி நேரம் படிக்கிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் நாட் பாசிபிள். எடுத்தோன்னே 1 மணி நேரம் நீங்கள் படிக்கணும். அதே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்க எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா 3 மணி நேரம் படிக்கணும். இல்லை சார் நான் 3 மணி நேரம் படித்தேன், போனடா எனக்கு எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களோட படிக்கிற டயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ரிவிஷன் பேட்டர்னை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ்னாவது நீங்கள் படிக்கணும். உதாரணமாக ஒரு டிஎன்பிசி குரூப் 4க்கு இல்லை நான் குரூப் 1 நான் ஐஏஎஸ் எழுதுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெஸ்ட்டு 10 to 12 hours. இதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க உங்களோட முழு நேர தொழில் படிக்கிறதா தான் இருக்கணும். படிக்கிறதுங்கிறது எப்போ பார்த்தாலும் புக்கு வச்சு படிக்கிறதுன்னு கிடையாது. ஒரு நோட்ஸ் எடுக்கலாம், நியூஸ் பார்க்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணலாம், வேரியஸ் மெட்டீரியல்ஸ் போகலாம், எப்படி வேணாலும் நீங்கள் படிக்கலாம். அதுபோல் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால் அவ்வளோ நேரம் என்னால் படிக்க முடியாது சார், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் நீங்கள் வேலையை விட்டு வந்த பிறகு அதான் இருக்குதே ராத்திரி பொழுது. அல்ல குறையாத உழைப்பின் சுரங்கமாக இருக்கிறது எது? அந்த இரவு பொழுது. அந்த இரவு பொழுதுதான் சாதனையாளர்களுடைய சொர்க்க பூமி. அதிலிருந்து உங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உற்சாகமாக இருங்கள். ஒரே நாளில் சாதிக்கணும், ஒரே நாளில் நிறைய படிக்கணும், ஒரே நாளில் பண்ணணும்னு பண்ணவே முடியாது. அதுபோல் திடீர்னு 10 நாளைக்கு பயங்கரமாக படிக்கிறது, அப்புறம் 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறது, டைவெர்ட் ஆயிடுறது, இது மாதிரி இருந்தீங்கன்னா மறுபடியும் அதோட ஹீட்டு குறைஞ்சிரும். அதாவது ஒரு நிட அடுப்பை பற்ற வச்சுட்டிங்கன்னா தொடர்ந்து அதில் விறகை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பற்ற வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பற்ற வச்சுட்டு அதை அணைஞ்சிட்டு நீங்கள் போயிட்டு 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்தீங்கன்னா திருப்பி இந்த ப்ராசஸ் ஆரம்பத்துலேருந்து போகும். அதனால தொடர்ந்து படிங்க, இடைவிடாமல் படிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. தொடர்ந்து உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு போருக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். சென்டம் ஆப் உங்களிடம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும், உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுக்கு எந்த டவுட்ஸு ப்ளஸ் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை பர்சனலாக ஆர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். Centum App. You dare to dream, we care to accomplish.